பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி சார் இணைஞ்சிருக்காரு. வாங்க பேசலாம். இவருக்கு மறுவாழ்வு கொடுத்தது யாருன்னா கேப்டன் விஜயகாந்த். விஜய் சொல்றாருல, நான் உச்சத்தை விட்டு வந்தேன். உண்மையா உச்சத்தை விட்டு யார் அன்னைக்கு வந்ததுன்னா விஜயகாந்த் உச்சத்தை விட்டு இறங்கி வந்து விஜய்க்காக நடிச்சார். ரஜினி சாருக்கு ஒரு பிஆர்ஓ தான், கமலஹாசனுக்கு ஒரு பிஆர்ஓ தான், விஜய்க்கு வந்து 16 பிஆர்ஓ. பிரசாந்துக்கு ஒரு படம் வருதா, அஜித்துக்கு ஒரு படம் வருதா, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி விஜய் கொடுக்கும். இப்படிலாம் பல பேரோட வாழ்க்கையை அழிச்சுதான் விஜய் வந்து இந்த உச்ச நட்சத்திரமே ஆனார். விஜய் ஒரு கூட்டம் நடக்குது, எஸ்ஏசியும் சோபா அம்மாவையும் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைப்பாங்க. செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் பயன்படுத்தாங்க. இந்த அரசியலே பார்த்தீங்கன்னா இன்னும் விஜய்க்கு வந்து புரியல, இன்னும் பால்வாடி பாப்பாவா தான் இருக்காரு. பீட்டா அவங்க வந்து விஜய்க்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டப் டீம் தான் வந்து பீட்டா. சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு முன்பாக ரொம்ப பரபரப்பா போயிருந்தது. இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட இந்த விஜய் மோகம் அப்படின்றது தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது உங்க பார்வையில் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த விஜய் மோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது. விஜயோட நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வந்து இருந்திருக்கோம். விஜய் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், நாளை தீர்ப்பு படத்தில் நடிக்கும்போது அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். அந்த படம் எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியும். அந்த படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் யாருன்னா திரு விஜய் அவர்களோட அப்பா தான். அப்போது இப்போ திரு அஜித்குமார் மாதிரியோ, திரு வந்து ரஜினிகாந்த் மாதிரியோ, இன்னும் எவ்வளோ பேர் நேற்றுக்கலாம், விஜயகாந்த் சார்லேருந்து எல்லாரும் ஆரம்பிச்சுக்கணும். ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோ ஏறி இறங்கி வந்து வாய்ப்புகள் கேட்ட மாதிரிலாம் இவருக்கு வந்து அமையலை. அப்பா வந்து இயக்குனராக இருந்தார். இவர் வந்து காலேஜ் வந்து ட்ராப் அவுட்டு விட்டுட்டு வந்துட்டார், இடையில வந்தார். சினிமா வந்து நான் நடிக்கிறேன்னு சொன்னார். அதுவும் சிறிய சிறிய கதாபாத்திரம்லாம் இல்லை. ரஜினிகாந்தே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து வந்தார். விஜயகாந்தே வந்து வில்லனாக நடிச்சா வந்தார். சத்யராஜ் வில்லனாக நடிச்சா வந்தார். சரத்குமார் வில்லனாக நடிச்சா வந்தார். பல பேரை நீங்கள் வந்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படியெல்லாம் வந்து இவருக்கு அந்த கஷ்டம்லாம் வந்து தெரியாது, வேர்வை என்னன்னு தெரியாது, கஷ்டம் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் அப்படியே அழகாக எடுத்தவொடனே ஸ்ட்ரைட்டாக ஹீரோவை வந்து நடிக்க வச்சாங்க. படம் ஓடிச்சான்னு கேட்டால் இல்லை. சொத்துக்கள்லாம் விற்று தான் அவங்க அப்பா வந்து அந்த படம் எடுத்தார், ஓடலை. அதுக்கப்புறம் இவருக்கு மறுவாழ்வு கொடுத்தது யாரு பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் தான். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சம்பளமே வாங்காமல் எஸ்ஏசி அவர்களுக்காக வந்து 17 படங்கள் வந்து எஸ்ஏசி வந்து விஜயகாந்தை வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காம்பினேஷன் அவங்களுக்குள்ள, நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள இருந்ததுனால, ஸோ தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயகாந்த் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணும்போது கூட உச்சத்தில் அப்போ இருந்தார். விஜய் சொல்றாருல, நான் உச்சத்தை விட்டு வந்தேன். உண்மையா உச்சத்தை விட்டு யார் அன்னைக்கு வந்ததுன்னா விஜயகாந்த் உச்சத்தை விட்டு இறங்கி வந்து விஜய்க்காக நடிச்சார். அந்த கடைசி ஒரு சீன் வந்து வரும். விஜய் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அந்த மாதிரி ஒரு ஹீரோவை வச்சு, ஒரு சின்ன பையனை வச்சு, நீ அடிடான்னு சொல்லிட்டு இதே மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். கால் மேலே கால் போட்டு விஜயகாந்த் வந்து உட்காந்துட்டு இருப்பார். நீ அடிடான்னு சொல்லுவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜய் பேரே வந்து போடுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, விஜய் பாடிட்டு இருக்கும்போது அவர் வாய்ஸே யாருக்கும் தெரியாது. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பார் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. ஆமாம். ஸோ அப்படிலாம் தான் விஜய்க்கு வந்து அறிமுகம் வந்து இருந்தது. ஏன்னா தெரியாது, யாருக்குமே தெரியும். எஸ்ஏசி பையன்னு தெரியும், அவ்வளோதான் தெரியுமே. அதை தாண்டி விஜய்க்கு எந்த விதமான அறிமுகம் இல்லை. விஜயகாந்த் வந்து தூக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவரோட கரியரே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் படங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தோல்வி தான். செந்தூரபாண்டி நல்லா போச்சு, 100 days வந்து போச்சு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் வந்து தோல்வி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏசியே ஒரு ஸ்டேஜில் ஓஞ்சி போயிட்டார். என்னால் முடியாது, இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொத்தம் கிடையாது படம் எடுக்கிறதுக்குன்னும் போது தான் வெளி படங்களில் அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் வந்து விஷ்ணு படம் தான் முதல்ல வெளி பேனரில் வந்து நடிக்கிறார். இவங்க பேனர் இல்லாமல் வெளி பேனரில் வந்து நடிக்கிறார். இன்னமும் நம்ம நண்பர் தான், பாலாஜி வந்து நமக்கு நண்பர் தான். ஸோ அவங்க தான் அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. அந்த படமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து போகுது. அடுத்த படத்துக்கு வந்து புக் பண்ணும்போது கூட அந்த அட்வான்ஸை இன்னைக்கு வரைக்கும் திருப்பி கொடுக்கல. விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு திருப்பி கொடுக்கல. அந்த படத்துலேயே வந்து நடிக்கவும் இல்லை. நீங்கள் பணமே கொடுக்கலன்னு சொல்லி ஏமாத்தின கதைகள்லாம் நடந்து. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த உச்சத்தை வந்தோன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு லக்கில் தான் வந்து உட்காந்தீங்களே கண்டி, நீங்கள் உழைப்பால் உழைத்து நேர்மையாக இந்த இடத்துக்கு வரல. விஜய்க்கு வந்து 16 பிஆர்ஓ. இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சாருக்கு ஒரு பிஆர்ஓ தான், கமலஹாசனுக்கு ஒரு பிஆர்ஓ தான். இன்னைக்கு உச்சத்தில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர்ஓ தான் இருப்பாங்க. ஆனால் 17 பிஆர்ஓ வந்து விஜய்க்கு வந்து இருந்தாங்க. பல ஸ்டுடியோக்களில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க.
பல தயாரிப்பாளர்களோட அலுவலகத்துல போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்கன்னா, பிரசாந்துக்கு ஒரு படம் வருதா, அந்த படம் கதை நல்லா இருக்கா, உடனே விஜய்க்கு அந்த படத்தை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. அஜித்துக்கு ஒரு படம் வருதா, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி விஜய் கொடுக்குது. ஸோ இப்படிலாம் பல பேரோட வாழ்க்கையை அழிச்சு தான் விஜய் வந்து இந்த உச்ச நட்சத்திரமே ஆனார். இது யாருக்குமே தெரியாது, வெகுஜன மக்களுக்கு வந்து தெரியாது. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவர் ஏதோ உழைத்து வேர்வை சிந்தி பல பேரை வந்து வாழ வச்சு அப்படிலாம் வந்துதான் நினைக்கிறாங்க. அப்படிலாம் வந்து எம்ஜிஆர் இருந்தாரு, சிவாஜி இருந்தாரு. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகரா யார் இருந்தார் பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் தான். திரைப்பட கல்லூரியில இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பான். ஆப்பாவானல் ஆரம்பிச்சு குகநாதன் வரைக்கும் அவ்வளவு பேரை வந்து வளர்த்து விட்டுருக்காரு. பல இயக்குனர்கள், செல்வமணி உள்ளிட்ட எவ்வளவு பேரை வந்து வளர்த்து விட்டாங்க. யாரெல்லாம் வந்து படம் பண்ணணுமோ விஜயகாந்த் கிட்ட போனா முதல்ல விஜயகாந்த் போய் பார்த்தா சோறு கிடைக்கும். அவர் ஆபீஸ்ல எப்பவுமே வந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காரு விஜய்? இல்ல. அவர் யூனிட்லயும் அந்த மாதிரி கிடையாது, அவர் ஆபீஸ்லயும் அப்படி கிடையாது. இப்படி வந்து ஒரு செயற்கையான ஒரு கட்டமைப்புல தான் அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் சினிமால இருந்து நீங்க வந்து அரசியலுக்கு வரும்போது இதே கட்டமைப்பு தான். அவர் வந்து முதல்ல வந்து பொதுத்தளத்துக்கு நான் கூப்பிட்டு வரேன், ஜல்லிக்கட்டு கூப்பிட்டு வரோம், அனிதா வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம், தூத்துக்குடி கூப்பிட்டு வரோம். இப்படி நாங்க அரசியல் மையப்படுத்தணும்னு நினைச்சு நான் தோத்தது தான் மிச்சம். இது வந்து தேராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வண்டி வந்து தப்பான பாதையை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இது வந்து எந்த விதமான இலக்குமே இல்லை, அது தறிக்கெட்டு ஓடுதுன்னும் போது அந்த வாகனத்துல இருந்து நம்ம இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அது தறிக்கெட்டு ஓடி இன்னைக்கு 41 பேரை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு அந்த வண்டி. அப்படித்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதையே நீங்க வந்து அரசியல்ல பொருத்தி பார்த்தாலும் நீங்க சொல்ற மாதிரிலாம் இயல்பான கூட்டங்கள்லாம் கூடல, செயற்கையாக கூட்டப்பட்ட கூட்டங்கள் தான். பணம் கொடுத்து 300 ரூபாய் பணம் கொடுத்து அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து தண்ணி கொடுத்து பஸ் கொடுத்து தான் இந்த கூட்டங்கள்லாம் வர வைக்கப்பட்டது. சரி, ஓகே, ஆளு திரட்டுறதுக்கு தான் கூட்டம் வந்தது. எலெக்ஷன்லயாவது நீங்க வந்து ஒழுங்கா நின்னீங்களா அப்படின்னா கிடையாது. நீங்க நிக்கிற எல்லா தொகுதியிலும் பெருவாரியான தொகுதிகள் வந்து வாக்காளர்களுக்கு பணம் தான் கொடுத்துருங்க. இன்னும் எந்த விதத்துல விஜய்க்கான பிம்பம் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. ஊடகங்கள்ல மட்டும்தான் அப்படி கட்டமைக்கிறாங்கண்டி, நிஜத்துல அப்படி வந்து கிடையாது. ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க எஸ். சந்திரசேகர் தான் இவரை கொண்டு வந்தார். கடைசி மினிட்ல எஸ். சந்திரசேகர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு. இதுல விஜய்க்கு ஆதரவாகவே அவருடைய பேச்சுகள்லாம் வருது. கடன் கொடுத்ததை நீங்க பாத்தீங்களா? அப்பா அம்மாவுக்கு காசு டிரான்சாக்ஷன் பண்ணதை தான் அவர் கணக்குல காமிச்சிருக்காரு. இது எப்படி கடன் கொடுத்து தான் நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல எஸ். சந்திரசேகர் வந்து பொதுவெளியில இப்படி தோன்றது வந்து விஜய்க்கு ஒரு பிளஸ்ஸா மாறி இருக்குது வாய்ப்பு இருக்கா? ஒரு பிளஸும் மாறலங்க. திட்டமிட்டு எஸ்ஏசி அவர் காலில் விழுந்து இந்த பேட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணது. இது வந்து செயற்கையா ஆர்கனைஸ் பண்ணது தான். விஜய் டீமே போயிட்டு அப்ரோச் பண்ணி. ஆமா, அவர் கையில காலில் விழுந்து எப்படி வந்து அவர் வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. விஜய் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, இல்ல மாநாடு நடக்குதுன்னா எஸ்ஏசியும் சோபாமாவையும் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைப்பாங்க. அந்த ஷூட்டிங் மாதிரி தான். ஷூட்டிங் வந்து அந்த பொருளை வந்து பயன்படுத்தாங்க. ஷூட்டிங் முடிஞ்சா அந்த பொருளை தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட் ப்ராப்பர்ட்டியை தான் அவர் வந்து பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுல அவருக்கு அனுமதி கிடையாதுங்க எஸ்ஏசிக்கு. அப்பா அம்மா 2 பேரும் போனாங்கன்னா விஜய் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்க மட்டும் உள்ளவாங்க, அந்த ஆள உள்ள சேர்க்காதீங்கன்னு. இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இவர் வந்து பிள்ளை பாசம், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்ற மாதிரி இவர் வந்து அப்படியாவது விஜய் கிட்ட போய் நெருங்க முடியுமா, அப்படியாவது பையன் சேர்த்து போனான்றதுக்காக இவர் வந்து ரொம்ப வந்து பெருமையா பேசுறாரு, பெருந்தன்மையா பேசுறாரு. அதுக்கெல்லாம் தகுதியான நபர் விஜய் வந்து. அவர் சொல்றாரு திமுக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது விஜய் வந்து ஒரு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு திமுக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கிட்டான்ற, இது உண்மையா? சரிங்க, திமுக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கிட்டாங்கன்னா உங்களை தொடர்ச்சியா இங்க வந்து எதிர்க்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான். உங்க படத்தை அவங்க தான் முடக்குனாங்க. கரூர் சம்பவத்துல நீங்க வந்து மாட்டினதை வந்து சிபிஐக்கு எடுத்துட்டு போனப்போ உங்களுக்கு பிஜேபி தான் எல்லாமே பண்றாங்க. திமுக அவங்களை எங்க பண்ணுச்சு? தமிழகத்தின் முதல்வர் ரொம்ப நாசுக்கா, ரொம்ப வந்து மென்மையா உங்களை வந்து அணுகுனாரு. எந்த கட்சி தலைவர்களும் தன்னோட தொண்டர்கள் இறந்து போறதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கேயுமே விஜய் வந்து குறை சொல்ல. அப்படியே உங்களை ஏதாவது பண்ண நினைச்சீங்கன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கலாமே. கரூர் சம்பவத்துக்கு நீங்க தாங்க பொறுப்பு, நீங்க தாங்க அனுமதி வாங்கிருக்கீங்க. 2 நாள்ல வந்து எடுத்தம் கவுத்தன்னு ஒரு அனுமதி வாங்கிருக்கீங்க. எந்த விதமான புரோட்டோகாலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணல. இறந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த இடத்துல போய் நிக்கவே இல்லை, பொறுப்பேற்கவே இல்லைன்ற இந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு விஜய் வந்து தூக்கி அழகா இந்த திமுக நினைச்சிருந்தா, ஸ்டாலின் நினைச்சிருந்தா தூக்கி உள்ள வச்சிருக்கலாமே. அப்படி வந்து நினைக்கவே இல்லை. அரசியல்ல வளர்ந்து வராரு, அவர் வரட்டும். நமக்கான இடம் நமக்கு இருக்கும்போது அவர் என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் விஜய் என்ற பேரை எங்கேயாவது முதல்வரோ துணை முதல்வரோ எங்கேயாவது சொன்னாங்களா? இல்ல. எடப்பாடி சொன்னாரு, பாஜக காரங்க சொல்றாங்க, மீதி எல்லாரும் சொல்றாங்க. அவங்கள ஒன்றும் வந்து ஒரு பொருட்டாவே கருதவே இல்லை.
ம். ஏதோ புதியதாக வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் வேலையை அவர் செய்யட்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடந்து தான் போறாங்க. உங்களை ஒரு எதிரியாவை அவங்க வந்து நினைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது திமுக தான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போச்சுன்னு சொல்லதான் உள்ளபடியே அவரோட மகனோட பாசத்தை தான் காட்டுது. எப்படியாவது பண்ணி பையன்கிட்ட சேர்ந்துட முடியுமான்னு எஸ்ஐசி வந்து முயற்சி பண்றார். அதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. ஓகே. இப்போ விஜய் வந்து நேற்று தினத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது அரசியல் அனுபவம் மிக்க இருக்கிறவங்க தான் இந்த அரசியல் ஆட்சி செய்யணும் அப்படின்றத வெகுஜன மக்கள் வந்து உடைச்சிட்டாங்க. அதிகப்படியான வாக்குப்பதிவு பதிவாயிருக்கு. இது எல்லாமே என்னால தான் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்குது. இப்போ என்னன்னா கலப்பி விடுறாங்கன்னா, விஜய் தான் அடுத்த சிஎம். இவங்கெல்லாம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை விட்டுருக்காங்க. விஜய் தான் மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டை ஆள போறாரு. ஏன்னா அதிகப்படியான வாக்கு பர்சன்டேஜ் வந்திருக்கு. சிறுபான்மையினர் தரப்புல இருந்து அதிகப்படியான பர்சன்டேஜ் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. எல்லாரும் கேட்டாலே விசில் விசில் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எதை பிம்பத்தை பிரதிபலிக்குது நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு படத்துல சொல்றாரு, ம். நான் வந்து பொய் சொல்லணும், புருடா ஓடுறணும், ஆனா நான் இந்த உலகத்தை வந்து எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஒரு டைலாக் சொல்றாரு, சாவு வீடா இருந்தா நான் வந்து பொணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நான் மாப்பிள்ளையா இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. எது நடந்தாலும் தமிழ்நாட்டுல நான் தான் பண்ணேன். என்ன பண்ணேன் தமிழ்நாட்டுக்கு? நீங்க என்ன பண்ணீங்க? எஸ்ஐஆர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது. ஏதாவது 73 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க. தீவிரமா களத்துல இறங்கி வந்து எதிர்த்தது. திமுக வந்து எஸ்ஐஆர் வந்து நிறுத்துது. அதே நேரத்துல எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னும் போது தன்னோட வாக்குகளை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லாமே களத்துல வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு விஜய்க்கு போடுகின்ற வாக்குகள்லாம் யாரால வந்தது? திமுகல வந்ததுரா அயோக்கிய பயல. திமுக தான் வந்து இவங்களுக்குலாம் வந்து எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு வந்து வாக்காளர்களை வந்து அதை சேர்த்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண வச்சு அதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் திருப்பி வந்து கரெக்ஷன் பண்ணி அந்த வாக்காளர் பேர் வந்து அதில் வர வரைக்கும் வேலை செஞ்சு திமுக. இதை பேசுறதுக்கு வந்து விஜய்க்கு அருகதை இருக்கா? இல்லை எஸ்ஏசி வந்து இதை பேசலாமா? இதுதான் வந்து களத்தில் யதார்த்தமான உண்மை. பல பேர் இன்னைக்கு கதறாங்க. இது திமுக தான் வந்து நம்மளை நீக்கிடுச்சுன்னு சொல்றான். ஒரு எஸ்ஐஆர்னு ஒன்று எடுத்துன்னு வந்தோம், இவங்களுக்கு தெரியாது. அதுல வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கான்னு கூட தெரியாம துண்டை மட்டும் போயிட்டு கியூல நிக்கிறான். அவனுக்கு வாக்கே கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதை தாண்டி இவங்க வந்து இந்த இந்த அரசியலே பாத்தீங்கன்னா இன்னும் விஜய்க்கு வந்து புரியல. இன்னும் பால்வாடி பாப்பாவா தான் இருக்காரு. இந்த பால்வாடி பாப்பா வந்து தமிழ்நாட்டையே நான் தலைகீழா புரட்டி போட்டோம்னா, அப்படி தலைகீழா புரட்டி போடுவோம்னா 234 தொகுதியும் வந்து முதல்வர் போய் வந்து அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வேலை செய்யறாரு, அவங்க கட்சி தொண்டர்களும் வேலை செய்யறாரு, அவங்க வேட்பாளர்களுக்கும் வேலை செய்யறாரு. அவரும் ஒரு வேட்பாளராக அவரு தொகுதிக்கும் போயிருக்காரு. விஜய் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அவரு தொண்டர்களுக்கும் வந்து எதுவுமே எந்த விதமான அரசியல் விழிப்புணர்வும் ஏற்படுத்தல. வேட்பாளர்களுக்கு களத்துல போய் நிக்கல. இவரோட தொகுதிக்கே 2 முறை தான் போனாரு. சரி, இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது புதுசா ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாருன்னா ஒண்ணுமே இல்லை. தேர்தல் அறிக்கை யாரை வச்சு பண்றீங்க? திமுக என்ன கொடுக்குதோ அதுல இருந்து 500 ரூபாய் அதிகப்படுத்தி கொடுக்குறீங்க. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன நீங்க புதியதாக அரசியல் நீங்க பண்ணிட்டீங்க? உங்க பின்னாடி எல்லாம் திரண்டு வந்து போட்டுரும். எப்பவுமே இருக்கிறதாங்க. 23 லட்சம் பேர் அதிகப்படியான வாக்களிச்சிருக்காங்க. 7.78% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்னையில வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. சென்னையில தானே விஜய் நிக்கிறாரு. சென்னையே நாங்க திருப்பி போட்டோம்னு சொன்னீங்க. சென்னையில வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. ஆதவர்ஜுனா நிக்கிற பகுதியில வந்து குறைஞ்சிருக்கு. எல்லா இடங்கள்லயும் வாக்கு வந்து பதிவு குறைஞ்சுதான் இருக்கு. உங்களுக்கு முதல் தலைமுறை வாக்காளருக்கு 15 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. எஸ்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களோட வாக்கு வந்து நீக்கி இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா பெருசா வந்து சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. அப்படி நீங்க வந்து விஜயால தான் இது நடந்ததுன்னா மேற்கு வங்காளத்துல 92% வந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்ப விஜய் அங்க இருக்காரா? இல்ல தமிழ்நாட்டுல விஜயை பார்த்துட்டு மேற்கு வங்காளத்துல போட்டாங்களா? இது என்ன வந்து ஒரு போலித்தனமான ஒரு பிம்பம். இந்த பிம்பம் வந்து தவறான ஒரு கருத்தா தான் பார்க்கணும். ஓகே சார். இப்போ அடுத்தபடி எடுத்துக்கிட்டோம்னா கரூர் மாவட்டம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சது. ஏன்னா 90% கிட்ட அங்க வாக்கு பதிவாக இருந்தது. 92% வாக்கு பதிவாக இருந்தது. இது எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வாக்கு பதிவாயிருக்குன்னா இது திமுகவுக்கு பிளஸ்ஸா இல்ல விஜய்க்கு மைனஸா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ 92% நடந்திருக்குன்னா இப்போ விஜய் வந்து கரூரை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் பேசும்போது கரூர்ல விஜய் வேட்பாளர் நின்று இருந்தாருன்னா நம்ம வந்து சொல்லலாம் கரூர்ல வந்து விஜய் நின்று. கரூர்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து பயப்படுறீங்க. கரூர் பக்கம் பிரச்சாரத்துக்கு போல அந்த வேட்பாளர் ஆதரிச்சு எதுவுமே அவர் வந்து பண்ணல. தலைமையில இருந்தே யாரும் போல. விஜய் போலன்றது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. விஜய் வந்து போல
உங்களுக்கு வந்து பயம் இருக்கு, எங்க வந்து அடிச்சிருவாங்களோன்னு உங்களுக்கு வந்து ஆமா. பயம் இருக்கு. அடுத்த கட்ட நிர்வாகிகள் யாருமே போல. ஆதவ அர்ஜுனா போல, புசி ஆனந்த் போல, சிடிஆர் அனில்குமார் வந்து வாய் கிழிய பேசுவார்ல, ம். அவரு போல, எதுக்கெடுத்தாலும் மீடியாக்கள் முன்னாடி வந்துட்டு பொய்கள மட்டுமே பேசுற ஆதவ அர்ஜுனா வந்து போல, ஒருத்தர் வந்து ஆகாய சூரர் மாரி பேசுவாரு வந்து சிடிஆர் இந்த வந்து அ அருண். அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரு வந்து போல, யாருமே போல. ஏங்க நட்சத்திர பேச்சாளர்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்கல்ல, யாருமே போலயே கரூருக்கு ஏன் போலன்னா, அப்போ உங்களுக்கு எவ்ளோ உயிர் பயம் இருக்கு பாருங்க. அப்போ நீ வந்து சும்மா சினிமா டயலாக் மாரி எல்லா இடத்துலயும் பேசுவ. ஏன் கரூர்ல நீங்க வந்து போல? அப்ப நீங்க போயிருக்கணும்ல. களம் உங்களுக்கானது தானே. 92% இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திமுக அண்ணாவுக்கு தான் அந்த அந்த வாக்கு போயிருக்கு. ம். பாவங்க அந்த மதியழகன். மதியழகனுக்கு வந்து யாருமே சப்போர்ட்டே பண்ணல. ஸோ ம். இப்படி தான் வந்து கள நிலவரக்கும்படி விஜய்க்கு வந்து இந்த பெருசா மாசுன்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள கட்டமைக்கின்ற ஒரு பிம்பம். ஓகே. உங்களுக்கு இந்த அமைப்புக்கும், உங்களுக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கும் அப்படின்னு நம்பலாம். பீட்டா அமைப்பு. அவங்க வந்து விஜய்க்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி ஒரு கடிதம் குடுத்துருக்காங்க. புறாவுக்கு ஏதோ கலர் படிச்சு இது பண்ணி. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, பீட்டா அமைப்புன்றதே பார்த்தீங்கன்னா, நாங்க பீட்டாக்கு எதிரா தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே வந்து முன்னெடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வதேச அளவுல வந்து இயங்குகின்ற ஒரு அமைப்பு. ம். பணக்காரர்கள் மட்டுமே வந்து இருக்கிறவங்க. அவங்க வந்து விலங்குகளுக்காக வந்து பேசுவாங்க. ம். ஆனா, ஆம் அது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன அது அடிப்படைன்னு கூட தெரியாது. தமிழ்நாட்டுல வந்து ஜல்லிக்கட்டுன்றது ஏறு தழுவுதல் தான். வீட்ல ஒருத்தரா தான் ஒரு பிள்ளையா தான் வந்து காளைய வந்து நம்ம வந்து வளர்க்குறோம். அதை யாரும் துன்புறுத்துறதெல்லாம் கிடையாது. இத வந்து துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழக்கு போடுறாங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ரஷ்யாலாம் வந்து புல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஆமா. அது வந்து காளைகள வந்து பார்த்தீங்கன்னா, ஈட்டி வச்சு வந்து குத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பீட்டா வந்து இதையும், அதையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு செட்டப் டீம் தான் வந்து பீட்டா. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பெருசா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே.